distributors wanted. Tamil milk product. Call 73730 எப்ப என் கௌதமோட கனவை அவ அழிக்க நினைச்சாலோ அப்பவே அவளுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. கூடிய சீக்கிரம் அந்த அஞ்சலியோட ஆட்டத்துக்கு முடிவு கட்டுறேன். கௌதம்க்கு சாயில் டெஸ்ட் ஓகே ஆக வைக்கிறேன். ஏய், அது வரைக்கும் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நான் அஞ்சலிய சும்மா விட மாட்டேன். ஐயோ அத்தை, நில்லுங்க, கைய விடு. என் புள்ளைய கடத்தி வச்சவ, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அத்தை அத்தை சொல்றது கொஞ்சம் கேளுங்க அத்தை. விடு இலக்கியா. அவ மாசமா இருக்காளே நினைச்சுக்கிட்டு நான் இவ்வளவு நாளும் பொறுமையா இருந்தேன். ஆனா இனி அப்படி இருக்க போறது இல்ல. இதோ இப்பவே போறேன். சொன்னா கேளுங்க. அஞ்சலி மாசமாவே இல்ல. அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி உங்க எல்லாரையும் ரொம்ப நாளா ஏமாத்திட்டு இருக்கா. ஷோ, இப்படியே நீ பல நாளா சொல்லிட்டு இருக்க. இது மட்டும் உண்மையா இருந்தா அவளை நான் வீட்டை விட்டு துரத்த மாட்டேன். வீட்லயே கொன்னு புதைச்சிருவேன். அத்தை நில்லுங்க அத்தை. நீங்க போய் அஞ்சலிய ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? சாயில் டெஸ்ட் கெடுத்திருக்கா, கார்த்திகை கடத்தி வச்சிருக்கா, கர்ப்பிணின்னு போய் சொல்லிருக்கா. இதுக்கு மேல என்ன வேணும்? சரி, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் இருக்கு? எதை வச்சு அஞ்சலிய குற்றவாளின்னு நிரூபிக்கிறது? நீங்க போய் சண்டை போட்டா அவ ஏதாவது ஃப்ராட் பண்ணி கார்த்திகை நம்ப வச்சிடுவா. அப்புறம் கார்த்திக் உங்களை தான் திட்டுவான். அதுக்காக அஞ்சலிய அப்படியே வீட்ல இருக்க சொல்றியா? நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன். அஞ்சலி பண்ற எல்லா தப்பையும் கர்ப்பிணிங்கிற சிம்பத்திய வச்சுதான் பண்ணிட்டு இருக்கா. அத முதல்ல உடைக்கணும். அவ கர்ப்பமா இல்லன்னு நிரூபிக்கணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்ன ஐடியா? நாளைக்கு அஞ்சலியும் கார்த்திகையும் நாம வழக்கமா போற கோவிலுக்கு கூட்டிட்டு வாங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்னமா பண்ண போற? நீங்க முதல்ல கூட்டிட்டு வாங்க. நான் என்ன பண்ண போறேன்னு உங்களுக்கு அப்ப தெரியும். சரி இலக்கியா, நான் அவளை கூட்டிட்டு வரேன். சந்தோஷமா சாயில் டெஸ்ட் பாஸ் ஆயிடும்னு கௌதம்காக எடுத்துட்டு வந்தேன். அந்த அஞ்சலியை நான் பாத்துக்கிறேன். வாங்க. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? பாருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கரெக்டா வந்துட்டீங்க. காஃபி எடுத்துக்கோங்க. இந்தாங்க காஃபி குடிங்க. கார்த்திக் காணாம போன அதிர்ச்சியில இருந்து நீங்க என்ன வெளியவே வரல. இனிமே நம்ம கார்த்திக்க யாரும் எதுவுமே பண்ண முடியாது. அவருக்கு பாதுகாப்பா நான் இருக்கேன். நீங்க காஃபிய மட்டும் குடிங்க. அத்தை, என்ன பண்றீங்க? என்ன தைரியம் இருந்தா கார்த்திகை நீயே கடத்திட்டு இப்ப பாதுகாப்பா இருக்கேன்னு வேற சொல்ற? சொல்லுவேன். என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு இலக்கியாவோட கால்ல விழுந்து எல்லாத்தையும் மன்னிச்சிடுன்னு சொல்றியா? என்ன என்னம்மா சொல்றீங்க? அஞ்சலி தான் என்ன கடத்தினாளா? ஆமாண்டா, இவதான். இவளும் எஸ்எஸ்கேயும் சேர்ந்துதான் இந்த நாடகத்தை ஆடி இருக்காங்க. இல்ல, நான் பண்ணல. அத்தை, என்னத்த? காஃபி குடிங்க. எடுத்துக்கோங்க. என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? எடுத்துக்கோங்க, குடிங்க. குடிச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சக்கரை கரெக்டா இருக்கான்னு சொல்லுங்க. எப்படி இருக்கத்த? அஞ்சலி போட்டு காஃபி ஆச்சே, நல்லாதான் இருக்கும்.
கால்ல விழுந்தியேன்னு இலக்கியா உன்னை மன்னிச்சும் நீ அடங்காம எஸ்எஸ்கேயோட சேர்ந்து கௌதம் இடத்தோட சாயில் டெஸ்ட கெடுக்கிறேன்னா நீ எவ்ளோ பெரிய திருடி ஆ? நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இனி நான் யாருன்னு உனக்கு தெரியும். இலக்கியா சொன்ன மாதிரி எனக்கும் உன் கர்ப்பத்து மேல சந்தேகமா தான் இருக்கு. சொந்த புருஷனையே கடத்தி ஏமாத்தினவ அவனோட குழந்தை வயித்துல வளருதுன்னு சொல்லி ஏமாத்த மாட்டாளா என்ன? இலக்கியா போட்டு கொடுத்த பிளான பண்ணிடுவோம். கார்த்திக் காஃபி எடுத்துக்கோங்க. அஞ்சலி, எனக்கு காஃபி வேண்டாம். நான் வெளியே போயிட்டு வரேன். எங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறேன். எஸ்எஸ்கே மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க. எதுக்கு இப்ப கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? என்னத்த தெரியாத மாதிரி கேக்குறீங்க? அவன் என்ன கடத்தியிருக்கான், சும்மா விட முடியுமா? எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணாதான் ஏன் என்ன கடத்தனா, இதுக்கு பின்னாடி என்ன சதி இருக்கு, அந்த சதிக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தெரிய வரும். ஐயோ, கார்த்திக் பீதியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டானே. போலீஸ் விசாரிச்சா எஸ்எஸ்கே என்னையோல மாட்டி விட்டுருவாரு. இப்ப என்ன பண்றது? போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே அஞ்சலி முகம் இப்படி மாறுதே. ஏன் இவ பயப்படுறா? கார்த்திக், கரெக்டா சொன்ன கார்த்திக். நீ எஸ்எஸ்கே மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இது பாரு, நீ கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் போலீஸ் வந்து போன்ல பேசும்போது யார் யார்கிட்டலாம் பேசினாங்கன்னு கரெக்டா கண்டுபிடிப்பாங்க. யார் யார்கிட்ட எல்லாம் போன்ல பேசியிருக்கான், என்ன பேசியிருக்கான், கரெக்டா தெளிவா சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் கிளம்புங்க, கிளம்புங்க, கிளம்புங்க. அண்ணன் முன்னேறக்கூடாதுன்னு நேத்து என்ன கடத்தினவன் நாளைக்கு அண்ணனையே ஏதாவது செஞ்சாலும் செய்வான். உடனே அவன் கொட்டத்தை அடக்கணுமா? ஆமா ஆமா. சரி கார்த்திக், எஸ்எஸ்கே மேல கேஸ் போடுறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லன்னா அவன் ஈஸியா தப்பிச்சிருவானே. ஏன் இல்ல? எஸ்எஸ்கேவோட ஆளுங்களை எனக்கு நல்ல அடையாளம் தெரியும். அவனுங்களெல்லாம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு தோலை உரிச்சா எஸ்எஸ்கேவை கை காட்ட போறானுங்க. அந்த ஆதாரம் பத்தாதா? ஐயோ, நம்ம மாட்டிக்குவோமோ? அஞ்சலி, கிளம்பு போலாம். அஞ்சலி எதுக்கு கூப்பிடுற? இவளுக்கு தானே மெசேஜ் அனுப்பி எஸ்எஸ்கே ஏமாத்துனா. இவளும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். வா அஞ்சலி போலாம். நீ எனக்கு கார்த்திக், நான் ஸ்டேஷன்ல வரல கார்த்திக். ஏன் வரல? இல்ல, எஸ்எஸ்கே மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆக போகுது? அதனால இன்னும் கோவமாகி நம்மள ஏதாவது பண்ணிட போறான். சரி, அதுக்காக அவனை அப்படியே விட சொல்றியா? அதெல்லாம் முடியாது. நீ வா போலாம், வா. ஐயோ கார்த்திக், இப்ப நான் மாசமா இருக்கேன். அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு என் கர்ப்பத்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா? பேசாம இருங்க கார்த்திக். ஓ, ஸ்டேஷனுக்கு போனா மாட்டி போன்னு என்னென்ன காரணம் சொல்றா பாரு. சரியான தில்லாலங்கடியா இருப்பா போல. சரி, நீ வர வேண்டாம், நான் போறேன். சொன்னா கேளுங்க கார்த்திக். குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு 4 நாள் உங்களை பிரிஞ்சு இருந்ததையே என்னால தாங்க முடியல. இப்ப நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஸ்எஸ்கே மறுபடியும் உங்களை ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்னையே குழந்தைய அனாதை ஆக்கலான்னு பாக்குறீங்களா? அதுக்கப்புறம் எப்படி என்னால வாழ முடியும்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கார்த்திக். நமக்கு வாரிசு பொறுக்கும் போது அத நல்லபடியா பெத்தெடுத்து சந்தோஷப்படுவோம். அதுக்கப்புறம் நம்ம மத்தது எல்லாமே பேசிக்குவோம். ஆமா கார்த்திக், அஞ்சலி சொல்றதும் சரிதான். சொல்லுங்க. அவ கர்ப்ப காலத்துல நீ டென்ஷன் பண்ண வேண்டாம். சரி அத்தை. கார்த்திக் விடுப்பா. மனுஷங்களே வந்து ஒத்துக்கலைனாலும் அந்த ஆண்டவன் இருக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். நீ கவலைப்படாத. அந்த எஸ்எஸ்கேய
அவர் பார்த்துப்பாரு. அப்புறம் கார்த்திக், நாளைக்கு நம்ம 3 பேரும் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். என்ன விசேஷம்மா? நீ நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன்னா நான் கோயிலுக்கு வந்து அர்ச்சனை பண்றேன்னு வேண்டியிருந்தேன். நம்ம போயிட்டு வந்துடலாம் என்ன? ம், சரிம்மா. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க அத்தை. நான் வரல. ஆ? ஆ? கோயிலுக்கு போறதே உனக்காதானடி. அது எப்படி அஞ்சலி? உனக்காகவும் சேர்த்து தான் நான் வேண்டியிருக்கேன். நீ கர்ப்பமா இருக்கல, குழந்தைங்களுக்கும் சேர்த்து தான் நான் வேண்டியிருக்கேன். நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடலாம். அப்போ நான் வந்துதான் ஆகணுமா? அஞ்சலி, நம்ம குழந்தைக்காக தானே அம்மா பூஜை பண்ணணுங்கிறாங்க. சந்தோஷமான விஷயம் தானே. வா போயிட்டு வந்துடலாம். வாடி வா, இருக்கு உனக்கு நாளைக்கு. இவர் இன்னும் பாலை குடிக்கலையா? எங்க போயிட்டாரு? அங்க என்ன பண்றாரு? கௌதம், கௌதம், ஏன் அங்க நிக்கிறீங்க? உள்ள வாங்க. கௌதம், நான் பாலை வச்சுட்டு போய் எவ்வளவு நேரம் ஆகுது? இன்னும் குடிக்காம இருக்கீங்க? இன்னும் சாயில் டெஸ்ட் ரிசல்ட்டே நினைச்சிட்டு இருக்கீங்களா? மறக்க முடியுமா அத? நீ காலையில எவ்வளவு ஆசையா ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்ச. ஆனா நான் வெறுங்கையோட வந்தது மட்டும் இல்லாம உன்கிட்ட வர கோவமா பேசிட்டேன். அது நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. என் மேல கோவப்பட்டது கரெக்ட் தான் கௌதம். நீங்க சொன்ன மாதிரி அஞ்சலியை மாட்டி விட்டுருந்தா இந்நேரம் அவ எஸ்எஸ்கேவோட சேர்ந்து இந்த சதியை செஞ்சிருக்க மாட்டாள். என் தங்கம் என்ன திட்டினா நான் என்ன குறைஞ்சா போயிடுவேன்? நீங்க எவ்வளவு டென்ஷனா இருந்திருப்பீங்க. விடுங்க கௌதம். இருந்தாலும் என் செல்லத்துக்கு இப்பெல்லாம் ரொம்ப தான் கோவம் வருது. சரி, அப்ப கோவம் வராம இருக்க என்ன செய்யணும்? என்ன செய்யணுமா? செய்யவா? இந்த எனர்ஜியை கொடுக்கத்தான் என் இலக்கியா எப்போ என் கூடவே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கலாமா? இது பத்தல, அதனாலதான். யார் அது? காரடி மாதிரி அடச்சா. போ போய் பேசு. யாரங்காலம் தெரியாம. ஏங்க அத்தைங்க கல்யாணம் பண்ணா ஒவ்வொரு பொண்ணும் நாள் பூரா தான் அம்மா கிட்ட பேசி புருஷனை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா இந்த வீட்ல எனி டைம் நீ எங்க அம்மா கிட்ட பேசி என்ன டார்ச்சர் பண்ற? ஏன் கௌதம் அப்படி சொல்றீங்க? அத்தை ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தா தான் கால் பண்ணுவாங்க. அதான் கால் பண்ணிருப்பாங்க. நான் பேசிட்டு வரேன். சரி பேசு. பேசிட்டு சீக்கிரம் வா. நான் உள்ள வெயிட் பண்றேன். நான் 1 வீக் முன்னாடி டெல்லியில ஒரு ஹோட்டல்ல பன்னீர் சாப்பிட்டேன். கையில எடுக்கும் போதே அவ்வளவு சாஃப்டா, வாயில போட்டா அவ்வளவு ஜூசியா, அசல் பாலோட சுவை தெரியுமா? அந்த மாதிரி பன்னீர் எல்லாம் இங்கெங்க சான்ஸே இல்ல. டெல்லியில சாப்பிட்ட பன்னீர் மாதிரி இருக்கா? ஆமாயா. எப்படி? சாஃப்டான ஜூசியான தமிழ் பன்னீர். பாலின் சுவை பன்னீரின் புரதத்துடன்
தமிழ் பன்னீர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.